வணக்கம் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க. தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026 இருக்காங்க. குரு மட்டும் மிதனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்கள் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளை இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர லக்னம். ஜென்ரலாக இந்த மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட எப்போவுமே அதீதமான சுறுசுறுப்புத்தன்மை இருக்கும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயுதத்துக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அதுதான், நம்மளை பழி வாங்கிறதும் அதுதான். ஸோ அப்படி தான் இந்த மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கெட்டிக்காரங்க, சாமர்த்தியசாலிகள், ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க, கண்டிப்பையும் கருணையும் ஒரு சேர காட்டக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப யதார்த்தமாக பேசி பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு சுருண கோவர மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் யதார்த்தமாக நடந்துட்டாலும் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவாங்க.
ரொம்பவுமே ஆக்ரோஷமாக மாறவும் செஞ்சுடுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பு தான். ஒரு வட்டம் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்க லெவலில் இருந்துக்கிட்டும் இந்த லெவலை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எளிமையாக பழகக்கூடிய குணம் இருக்கும். ரொம்ப கரெக்டாக நியாயமாக இருந்துப்பாங்க. ஆனால் அந்த நியாயங்களை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவும் செய்வாங்க. ஸோ தனக்கு ஒருத்தவங்க இப்படி செய்கிறாங்க, ஆகாததை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பொறுத்துக்கொள்றதோ ஏற்றுக்கொள்றதோ இவங்களுக்கு வந்து முடியாது. தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு இவங்க வந்து தள்ளப்பட்டுடுவாங்க. ஸோ மகர லக்னம் அப்படிங்கிறது அதனால தான் முன்னாடி சொல்லி இது வந்து ஒரு ஆயுதத்துக்கு ஒப்பானது. அதை வந்து யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆயுதத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மகர லக்னத்தினுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுறதில்ல. பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுடைய சுச்சுவேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அதை பொறுத்து தான் இவங்க மற்ற விஷயங்களை நோக்கி போகிறாங்களே அல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயங்களும் இந்த மகர லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படுறதே கிடையாது. இவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே எந்த அளவுக்கு சுதந்திரமாக நல்லபடியாக இருக்கணுமோ இருந்துருவாங்க. தனித்த நிலையில் மகர லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு நிகர் அதுதான். அது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்துடும். எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலும் கூட அதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது மகரத்துக்கு தெளிவாக தெரியும். அதாவது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. அதனால் எந்த மாதிரியான சூழ்நிலை எப்பேற்பட்ட மோசமான இடங்களாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தப்பிச்சு வெளியில் வந்து வாழ்க்கையை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வலிமை ஆற்றல் அப்படிங்கிறது மகரத்துக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் விதிவசமாக என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் பெரும்பாலான விஷயங்கள் வந்து மகர லக்னத்துக்கு சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கும். மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து இயற்கையாகவே மகரத்துக்குன்னு எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ தனிப்பட்ட முறையில் அது என்றைக்குமே சிறப்பு தான். எப்பேற்பட்ட நிலையிலும் அது சிறப்பு தான். அதில் வந்து குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிறது மற்றவங்களை கம்பேர் பண்ணி வரும்போது அதில் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி வரும்பொழுதோ அது மற்றவங்க எப்படி இருக்கோ அதுதான் இந்த மகரம் அப்படிங்கிறது தான் நிலை. ஸோ இப்படிப்பட்ட மகர லக்னம் 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த நிலைகளை தான் இருந்துட்டு வந்தது. பொதுவாகவே இந்த மகர லக்னம் அப்படிங்கிறது சமீப வருட காலமாகவே பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் எதையும் வந்து நினச்ச மாதிரி செய்ய முடியறதில்ல, நினச்ச மாதிரி யோசிக்க கூட முடியறதில்ல, தான் விருப்பப்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஏதோ வாழ்க்கை போகுது, போகிற போக்கில் நானும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் மகர லக்னக்காரங்களுக்கு இருந்தது. ஏதோ இப்போ சமீப காலத்தில் இந்த 1-2 வருடங்களுக்குள்ள ஒரு சில நல்ல மாற்றங்களோடு பெரிய அளவில் பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்கலைனாலும் ரொம்ப சிக்கல் குடைச்சல் பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகளை ஒரு சில நல்ல விஷயங்களுக்குள்ள ஒரு பக்குவமான நிலைகளுக்குள்ள இப்போ சமீப காலத்தில் அவங்க இருந்துட்டு வந்தாங்க. அது 2025 கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைகளை ஒட்டியும் ஒட்டாமலும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடந்துடும், திடீர்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகும். இப்படியே வாழ்க்கை முழுவதும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. ஸோ இது வந்து பெருசாக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. எல்லாமே எப்படியோ போயிட்டுருக்குது, வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடி அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் தான் மகர லக்னம் 2025 செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மகர லக்னக்காரங்களுக்கு நிறைய புதிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், முன்னேறணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சிருக்கும். அதுவும் இப்போ சமீப காலத்தில் அதற்காகவே ரொம்பவுமே மெனக்கட்டுட்டு வருவாங்க. அதில் சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துட்டு வரும். ஆனால் பெரிய லெவலில் கை கொடுக்கும், பாதியில் ஸ்டக்காக நின்றுடும். நல்லது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாதியில் நிற்கிற மாதிரி ஒரு டவுன் சைடை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே மெனக்கிடக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் தன்னுடைய பேர் புகழை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போது ரீசெண்ட் டைமில் மகர லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த உணவு பிரியர்களாகவும் மாறி இருப்பாங்க. இல்லை உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள்
மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருப்பாங்க. இந்த நாவின் சுவை அப்படிங்கிறத ஒன்று கட்டுப்படுத்தணும், இல்லை அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. மற்றபடி மகர லக்னம் அப்படின்னு சொல்கிறது 2025 பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். அப்படியே போகிற போக்கில் எல்லாமே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். சரி, எது எப்படியோ நல்லதோ கிட்டதோ இப்போ 2025 முடிவுக்கு வரப்போகுது. அடுத்தது 2026. இந்த 2026 மகர லக்னத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பொதுவான இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுட்டு வரல. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா இன்னொரு விஷயங்கள் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்படி தான் சில ராசி லக்னங்களுக்கு இந்த மாற்றமே இல்லாத நிலைகள் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்படி 2026 இந்த மகர லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக அமைஞ்சிடும். ஒன்றுமே இல்லை அப்படின்றது பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதில் ஒரு டெவலப்மெண்ட்டாக அவங்க பார்க்க முடியும். இது கிளியராக எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. பட் அது நீங்கள் அதை உணரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். இந்த மகர லக்னம் அப்படிங்கிறது 2026 ஒரு சிறப்பான லக்னமாகவே இருக்குது. எல்லா நிலைகளிலுமே ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் உங்களுக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போ அது எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், நினச்சதை செய்யலாம், அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நகரலாம். இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி மகர லக்னம் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். ஏதோ கடமைக்கே அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு இருந்த விஷயங்களை காட்டிலும் இப்போ உருப்படியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, நம்மளாலேயும் முடியும், நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உத்வேகம் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த 2026 பார்க்க முடியும். சுருக்கமாக சொன்னால் 2026 மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சாதகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னநாதன் சனி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருப்பாங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 2026 ஜூன் மாதம் குரு உச்சம் பெற நிலையில் வந்துடுவாங்க. அப்போ உங்களுடைய லக்னத்துக்கும் குருனுடைய பார்வை கிடைக்கும், லக்ன அதிபதிக்கும் குருனுடைய பார்வை கிடைக்கும். ஜென்ரலாகவே ஒரு லக்னம் வலுப்பெறுது அப்படின்னாலே அது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விஷயம். அவங்க எடுத்த லட்சியத்தை அவங்க எப்பேற்பட்டாவது அதை நிறைவேற்றிடுவாங்க. அதில் எந்த ஒரு குற்றம் குறை நிலை சிரமப்பட்டாவது அவங்க நினைத்த விஷயத்தை நினைத்த காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க. இங்கே லக்னமும் பலப்பெறுது, லக்ன அதிபதியும் பலப்படுறாங்க. அப்படிங்கும் பொழுது 2026 சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு இது சிறப்பான ஆண்டு. உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது நிச்சயமாக இருக்கும். உண்மையிலேயே அவங்களுடைய சுய ஜாதக பல நிலைகளுக்கு ஏற்ப இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் சாதனையும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இது நிச்சயமாக இருக்கும். கெரியர் பேஸ்டான விஷயங்கள் 2026 பொறுத்த வரைக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2025 பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரங்க இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களில் சில பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ஒன்று அவங்களையே கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அலைகழிக்க செஞ்சுருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகமாக சில சலனங்களையோ மந்த நிலைகளோ அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. கொஞ்சம் தேவையில்லாத ஆகாத விஷயங்கள் 2025 தொழில் வேலை உத்தியோகமாக இருந்துட்டு தான் வந்துச்சு. ஆனாலும் அது எப்படியோ அப்படி இப்படின்னு உருட்டி பெருட்டி சமாளிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ரொம்ப பெருசாக அது பூதாகரமாக பிரச்சனை உருவாக்காமல் வந்துச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் முடிஞ்சிருக்கும். ஸோ 2026 பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். முழுமையாக விலகலை. தொழில் வேலைமாக கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல்கள் 2026 இருக்கத்தான் செய்யும். பட் பெரும்பாலும் அது எல்லாமே உங்களால் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்தவங்க ஊற்றோன்னு செய்கிறதுக்கு வழி இல்லை, நினச்ச மாதிரி நினச்சதை முடிக்கிறதுக்கும் வழி இல்லை. ஆனால் ஒரு மாற்றங்களை கொண்டுட்டு வரும்.
அதில் உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கவும் செய்யும். ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக இது ஒரு சுமூகமான ஆண்டாகவே இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வரத்தான் செய்யும், ஆனால் அதை ஈஸியாக சமாளித்து நல்ல நிலைக்கு நீங்கள் திரும்ப கொண்டு வந்துடுவீங்க. இந்த போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனாலும் அது எல்லாமே உங்களுக்கு உட்பட்டதாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் அது எல்லாமே இருக்கும். ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தில் இப்படி உங்களுடைய முன்னேற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த 2026 அது எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2025 இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் பொதுவாகவே இருந்துட்டு வந்தது. தேவையில்லாத பிரச்சனைகள் திடீர்னு எதையாச்சும் ஒன்று கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட ராசி லக்னங்களில் மகர லக்னமும் ஒன்று. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான். பெருசாக அதில் மாற்றங்கள் இருக்காது. திரும்பவும் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது முன்னாடி சொன்ன மாதிரி சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஸோ இந்த ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேண்டாம். வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே காசியஸாக இருங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி நடந்துடும், அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எல்லாம் ஓகே மாதிரி தான் தெரியும். போக அது ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வந்துடும். இந்த தொழில் வேலை உத்தியோகமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நல்ல விஷயம் என்னென்னா உங்களால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்க முடியும். எல்லாம் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அந்த திறன் உங்களுக்கு உண்டு, அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. இதுதான் விஷயம். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்ததில் ஏதோ விதிவசமாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ நடக்கக்கூடிய இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நல்லதோ கெட்டதோ அதுக்கு முழு காரணக்கர்த்தாவாக நீங்கள் தான் இருப்பீங்க. ஒன்று நீங்கள் முயற்சி எடுத்த விஷயங்கள் அது காரணமாக, முயற்சி எடுக்காமல் விட்ட விஷயங்கள் இது காரணமாக இருக்கலாம். நல்லது கெட்டதுக்கும் உங்களை தான் காரணம் காட்டுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை பிளான் பண்ணிக்கோங்க. பட் நெகட்டிவாக மேஜராக எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது. எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது சரியான நிலையில் பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள் 2025 இது கொஞ்சம் சர்க்கிளான விஷயங்கள் தான். ஆப்வியஸ்லி இந்த தொழில் வேலை உத்தியோகமே கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. பொருளாதார நிலைகளும் கூடவே சேர்ந்து கொஞ்சம் தேவையில்லாத நெருக்கடிகளும் கொடுத்துட்டு தான் வந்துச்சு. காசு பண்ண விஷயங்கள் அப்படின்னாலே 10 ரூபா இருக்குது அப்படின்னா 10 ரூபாய்க்கு 8 செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முரண்பாடுகள், நம்பிக்கையின் பேரில் ஏற்பட்ட சில இழப்புகள் அப்படின்னு மகர லக்னக்காரன் 2020 பொருளாதார நிலையில் கொஞ்சம் சங்கடங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 2026 அந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள், சிக்கல்கள், தேவையில்லாத போட்டி பொறாமைகள் போன்ற விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும். சேமிப்புகள் சற்று உயர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு தொகைகளை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. கொடுத்த கடன்கள் திரும்பி வர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகளை சரி செய்ய முற்படுவீங்க. இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது உங்களுக்கு அமையும். பெருசாக சிக்கல் இல்லை, சமாளிச்சுக்கலாம். உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையிலே அது கை கூடிட்டு வரும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், மகர லக்னத்துக்கு இந்த 2025 இந்த விஷயங்களும் கூட தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. நிறைய பேருக்கு கடன் வாங்கி வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிச்சிருக்கும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில், குடியிருப்புகளில் ஏதாவது ஒரு செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் அதிகமாக இருந்த ஒரு ஆண்டாக 25 இருந்தது. 2026 இது அப்படியே உங்களுக்கு மாறும். சொத்து சுகங்களால் ஆதாயங்கள் தான் அதிகம். ஒரு சொத்துக்களால் இன்னொரு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய கொடுப்பனை மகர லக்னத்துக்கு உண்டு. சொத்து சுகங்கள் வகையில்
தன லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு ஆண்டாகவும் இது அமையும். ஸோ சுற்றுச்சூழல் வகையில் வாகன ரீதியான விஷயங்களில் மகர லக்னக்காரங்க 2026 எல்லா வகையிலுமே சாதகமாகவே இருக்குது. விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அது சுபத்தன்மை கொண்டதாகவே இருக்கும். நல்லதுக்காக தான் செலவு செய்வீங்க, நல்லதுக்காக தான் கஷ்டப்படுவீங்க, தேவைக்காக தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். எல்லாம் நன்மைக்குங்கிற அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் அமையும். ஆக வீடு நிலபலங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இது முழுவதுமாக நல்லது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள 2025 அப்படித்தான், 2026 அப்படித்தான் இருக்க போகுது. பொதுவாக மகர லக்னத்தாரின் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற நிலைமை தான். எப்போ அது நல்லதாக மாறுது, எப்போ அது கெட்டதாக மாறுது, எப்போ சிரிக்கிறாங்க, எப்போ முறைக்கிறாங்க அப்படிங்கிறதே புரியாது. ஸோ 2026 அது ஒரு தொடர்கதை தான். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்குது. மகர லக்னக்காரங்களுக்கு பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள், அலைச்சல்கள் இருந்துட்டு தான் இருந்தது. பெற்றோர்கள் வகையில் உடல்நல ரீதியான விஷயங்களும் சில சங்கடங்களை அவங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும். பட் இருந்தாலுமே சின்ன சின்ன அலைச்சல்கள், டென்ஷன்கள் தவிர்க்க முடியாததான் இருக்குது. அனுசரணையாக இருக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மகர லக்னக்காரங்க இந்த உடன்பிறப்புகள் விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வரவே செய்வாங்க. ஆனால் என்ன தான் ஈடுபாடுகளை காட்டும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் பார்க்க முடியலைங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நாளுக்கு நாள் உடன்பிறப்புடைய சூழ்நிலைகளும் கூட, அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளும் கூட கொஞ்சம் மந்தமாவதும் சுடக்கமாவதையும் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது ஒரு அந்யோன்யத்தன்மை அதிகமாகுது. பட் அதே நேரம் வாழ்க்கை சூழ்நிலைகள் நிறுத்து மனம் மருந்தக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது சிலருக்கெல்லாம் போட்டிகள், தேவையில்லாத வீண் விவாதங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதையும் பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ 2026 இதை முழுமையாக நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அப்படி இப்படின்னு இருந்துட்டு வந்தது. பட் ஈடுபாடுகள் தவிர்க்க முடியாத நிலைகள், நல்லதோ கெட்டதோ அனுசரித்து செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற நிலைகளில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அலைச்சல்கள், சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் 2025 கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு இருக்குது, நல்லபடியாகவே இருக்குது. ஒரு சில நல்ல விஷயங்களையும் பார்க்கலாம். குறிப்பாக உடன்பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள், காரியங்கள், அவங்களுடைய குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் அப்படின்னு சுப காரியங்களை உடன்பிறப்புகள் வகையில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர லக்னக்காரங்களுக்கு உண்டு. அதனால் உடன்பிறப்புகள் வகையில் இந்த 2000 பெரிய அளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்க முடியும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் சாதகமான ஆண்டாகவே இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இனி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு அரசியலான நிலைகளை பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. ஒரு தனி ஈர்ப்பு நிலை ஏற்படும். இந்த மன வருத்தங்கள், மன சஞ்சலங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. நீங்கள் அனுசரித்து போகிறீங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரிப்பாக எல்லா விஷயங்களும் இருந்து வருவாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் அதிகரிக்கலாம். அது ஒன்று தான் பார்த்து செஞ்சுக்கணும். மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் இந்த 2026 உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சிறப்பாகவே இருக்குது. மகர லக்னக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி, புத்திரபாக்கிய அமைப்புகளும் சரி, தேவைக்கேற்ப நல்ல வகையில் அமையக்கூடிய அமைப்புகள் 2026 நல்லாவே அமைஞ்சிருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட சிறப்பாகவே இருக்குது. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னால், பெரிய அளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஏதோ இருக்கிற விஷயங்களே இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை 2025 பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 2026 பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் சகல நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஆண்டாகவே இருக்குது. குழந்தைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் தகுந்த முன்னேற்றங்களை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வழக்கமான அமைப்புகள் தான். பெரும்பாலும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டுந்தோனும் செயல்பட்டு வருவாங்க. பட் என்ன ரொம்ப போட்டிகளோ தேவையில்லாத சமாச்சாரங்களோ இல்லை. தாமரை இறை நீ போல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட இப்போ பார்த்தா ஏதோ நல்லா இருக்கே அப்படின்னு முடிஞ்சு போயிடுது.
ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடிய நிலைகள்லாம் பெருசாக இருக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலும் ஏதாவது குறைச்சல் கொடுக்குற விஷயங்களை தேவையில்லை அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை தான் பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது. ஒரு அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா இந்த நிலைகளை ஒரு பெட்டரான அமைப்புகளை பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக நெகட்டிவான விஷயங்களில் ஓகே நல்லா தான் இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். குறிப்பாக லக்னமும் சரி லக்னாதிபதியும் சரி பலம் பெறக்கூடிய இந்த ஆண்டு உடல்நல விஷயங்களோட நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். நாட்பட்ட வியாதிகளுக்கு கூட நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். உடல்நல விஷயங்களில் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது, எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு மாதிரியான மந்த நிலையை கொடுத்துட்டு வந்திருக்கும். மாணவர்கள் பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் காட்ட மாட்டாங்க. பொதுவாக மகர லக்னக்காரங்களே அப்படியே இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு முயற்சிகள் தான் இருக்குமே அல்லாமல் மனதார அந்த முயற்சிகளை அவங்க எடுக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விதமான விருத்தியோடும் கசப்பான மனநிலைகளோடும் தான் உந்தப்பட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். எதையோ தேடி ஒரு இறுக்கமான நிலைகளில் அவங்க ஓடிக்கொண்டு இருக்காங்க. அது பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 2026 இந்த மாதிரியான சிக்கல்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு பெட்டரான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். 2025 இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்காது. மாணவர்களின் சற்று முன்னேற்றப்படும். முயற்சிகளை கைவிட்டுடாதீங்க, மனம் தளராதீங்க. பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் தான் உண்டு. ஸோ ஓவராலாக மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2026 வருடம் தனிப்பட்ட நிலையில் மகர லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு நகர ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்களே பெரும்பாலும் பார்ப்பாங்க. பெரிய அளவில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களோடு இருக்கக்கூடிய ஆண்டாக இது உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.